அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சித்திரை நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கை கசப்பது ஏன், மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த சித்திரை நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசி, அதை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசி, அதை அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். அதே போல இந்த நட்சத்திரம் இருக்கிறது புதனுடைய வீடாக வரக்கூடிய கன்னியில இருக்கு. அப்போ புதனுடைய பொறுமை, நிதானம், தர்க்கம், அறிவு, செவ்வாயுடைய வேகம், கோபம், அதே போல நிர்வாகம், இதையெல்லாம் சேர்ந்த கலவையாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. கம்பீரமான தோற்றம் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொலிவோடவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்தோ அல்லது திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இவங்க பொறுத்தவரை அழகை நேசிக்கக்கூடியவர்கள், அதாவது வசீகரமான அழகான வாழ்க்கை துணையை அடைவார்கள். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை மட்டும் பெரிதாக மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லை, கசப்புக்கள் இருக்கு. இது மேக்சிமம் சொல்றேன், இதுல விதி விலக்குகளும் இருப்பீங்க. ஒரு 90% பார்த்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில ஒரு அவசரப்பட்டோ அல்லது ஒரு பொருந்தாத வரனை பொருத்தம் இருக்கிறதாக நினைச்சு இறக்கப்பட்டோ திருமணம் ஆயிடும். அல்லது காதலில் விழுந்துடுறது, அழகா இருக்கிறாங்க, நேசிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில காதல்ல விழுந்து கல்யாணத்துல முடியும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஒரு எமோஷனல் கேரக்டரா இருப்பாங்கன்ட்டு. இந்த கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிராக்டிகலா யோசிக்கக்கூடியவங்க, பொறுமையா இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எமோஷனல் கேரக்டரா இருக்கும், பிராக்டிக்கல் வெஸ் எமோஷனல். அதனாலவே பாத்தீங்கன்னாக்க ஒரு கான்ட்ரவர்சியல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயோட வலிமையும் முக்கியம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கும், செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருக்கும், வலிமையாவே இருக்கும். அதற்கு ஈக்குவலா கல்யாணம் பண்ணல, அதுக்கு ஈக்குவலா பொருத்தமா இல்லைனாக தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஒரு பெருசா மகிழ்ச்சி ஏற்படுத்தாது. இவங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க தாம்பத்திய வாழ்க்கையில, ஆனா ஈக்குவலான ஒரு பார்ட்டிசிபேஷன்ன்றது இவங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து இருக்காது. அதனால திருமண வாழ்க்கையிலும் அது முறிவுகளையோ பிரிவுகளையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்த உடனே செவ்வாய் திசை, ஒரு 7 வருஷம் செவ்வாய் திசை. சித்திரை 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு முதல்ல ஒரு 7 வருஷம் செவ்வாய் திசை இருக்கும். அதன் பிறகு ஒரு 18 வருஷம் ராகு திசை. அப்போ 7 to 18 போது 25 வயசு வரலுமே ராகு திசை தான். இந்த 25 வயசுக்குள்ளே இவங்களுக்கு காதல் போன்றவெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி இந்த நேரத்துல கல்வியில கூட தடைகள் ஏற்பட்டு படிப்பாங்க. மேலும் இந்த பருவ வயதில் இந்த ராகு திசை வர்றதுனால பொதுவாகவே இவங்களுக்கு திருமணம் கூட சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இப்ப காதலே ஏற்படுதுன்னா கூட அந்த ராகு திசையில கல்யாணம் பண்ணாம பொறுமையா இருந்து அதை குரு திசையில பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது 25 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்றது நல்லது. மேக்சிமம் இந்த ராகு திசையில இவங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அது கருத்து வேறுபாடு, சச்சரவுகள், பிரச்சனையிலேயே முடிகிறது. அதே போல குரு திசையில இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்பட்டுடும் பாத்தீங்கன்னாக்க. அல்லது பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே உண்டு. அதாவது வாழ்க்கை துணையர்கிட்ட இவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஏமாற்றங்களை கொடுக்கும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலானோருக்கு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்களும் ஏற்படுகிறது. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை கசக்குது. அந்த மறைக்கப்பட்ட உண்மைன்றது என்னன்னா, ஜாதகத்துல செவ்வாயோட நிலைமையை பார்க்கணும். 7ஆம் அதிபதியோட நிலைமை வக்ரம் பெற்று இருக்கு. 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது சூரியன் அல்லது செவ்வாயே இருக்குன்னு வச்சுங்களேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 8ஆம் இடத்துல சனி இருக்கு அல்லது செவ்வாய் இருக்குனாலையும் அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். அதற்கு ஈக்குவலான ஒரு ஜாதகத்தை இணைக்காம போயிட்டாக, அதாவது அதே மாதிரி 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவரை கொண்டாந்து இணைக்கிறதுக்கு ஈக்குவல் கிடையாது. அதற்கு காம்பேட்டபிலிட்டியை கரெக்டா பார்த்து கல்யாணம் பண்ணலனாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி கொடுக்கறதுல பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அல்லது விவாகரத்து ஏற்பட்டு 2ஆம் தாரம் போன்றவை ஏற்பட்டுடுது.
இந்த குணநலன்களின் அடிப்படையில பார்க்கும்போது இவங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பர்ஃபெக்ஷனை விரும்பக்கூடியவர்கள். அதாவது கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டை அழகா பராமரிப்பாங்க. அதே போல சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலையும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் கோபம் இருக்கும், பிடிவாதமும் இவங்க கிட்ட இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் பிடிவாதமும் இருக்கும். அதே போல தர்க்க ரீதியாகவும் வாதிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் துணையோட சின்ன குறை கூட வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பெருசா தெரியும், அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது கூட இவங்களுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுக்கும். அதே போல எங்கேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுனால தன்னுடைய பர்ஃபெக்ஷன் ஈக்குவலா இல்லைன்றதுனால இவங்க வந்து எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க எதுலையுமே. குணநலன் ரீதியாக பிடிவாதம், இந்த பிடிவாதத்தை இவங்க கைவிடும் போதும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல சில விஷயங்கள் வாழ்க்கை துணைவர் இப்படிதான் தெரிஞ்சாக்க அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது. அதாவது சில குறைகள் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே, அந்த குறைகளையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கும் போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த குறைகளை நம்ம மிகைப்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம வந்து இருக்க முடியாது, அல்லது அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது. ஒரு வீடுனா கூட பாத்தீங்கன்னாக்க 100% சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு குறை இருக்கும். வாங்கினாக அப்படி கட்டினா கூட அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் பாத்தீங்கன்னாக்க. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தும் போதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அந்த குறையால மன வருத்தத்திலேயே அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் போது பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ மேரேஜ் லைஃப்ல அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சில விஷயங்கள்ல வந்து பிடிவாதமா இருக்கிறத விட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போறதுதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் டென்ஷனும் இருக்கும். இந்த கோபத்துல இவங்க ரொம்ப பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கூர்மையாக இருக்கும். அது உடன் இருப்பவர்கள் வாழ்க்கை துணைவரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். கோபத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாம இருக்கிறது நல்லது. சில நேரங்களில் தனக்குத்தானே முடிவுகளை எடுப்பாங்க, யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம தான் செய்யறதுதான் சரி என்ற அந்த எண்ணத்துல இவங்க செய்யக்கூடிய சில தொழிலாகட்டும் அல்லது சில பேர்கிட்ட பழகிட்டு அவங்களால பாதிக்கப்படுறதாகட்டும், இது வாழ்க்கை துணைவரை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனாலும் இவங்க அதை செயல்பட்டு பண நஷ்டமாக்குவாங்க. பணத்தை வந்து இழக்கிறது அல்லது மனதை இழந்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகளை வரும். அதனால பிடிவாதத்தை தவிர்த்துட்டு ஒருத்தருடைய குருமார் அல்லது வாழ்க்கை துணைவர் அல்லது கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெல்விஷர் அல்லது உற்ற நண்பன் இவங்க கிட்ட ஒரு கலந்து ஆலோசித்து எதையுமே செயல்படுத்துறதுன்றது இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அமைக்கும். அதாவது வரன் தேடும் போதே பொருத்தமான நட்சத்திரத்தை தேடிட்டீங்கன்னு வச்சுங்க, பொருத்தமான ஜாதகத்தை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக சிறப்பா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கல்யாணம் பண்ணும் போது அழகு மற்றும் வசீகரமாக இருக்கக்கூடிய துணையை அடையிறணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அதுலதான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ரஜ்ஜி பொருத்தம் இருக்கா, நட்சத்திர பொருத்தமே பாக்குறீங்கன்னா கூட ரஜ்ஜி பொருத்தம் இருக்கா, ராசி பொருத்தம் இருக்கா, சஷ்டகமா இருக்கக்கூடாது. காதல்லே இருக்கிறீங்கன்னா கூட கன்னி ராசி மேச ராசி செட் ஆகுமான்னா செட் ஆகாது. அதே மாதிரி ரஜ்ஜி பொருத்தம், இப்போ உதாரணமா சித்திரை நட்சத்திரம் நீங்க அவிட்ட நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணீங்கன்னாக்க ரஜ்ஜி பொருத்தம் வராது. அதே போல மிருகசிரீசம் நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணும் போது அதுவுமே ரஜ்ஜி பொருத்தம் வராது. இந்த மாதிரி ரஜ்ஜி பொருத்தம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணும் போதும் பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க கண பொருத்தம், தேவகணம் மனுஷகணம் வாழலாம். ஆனா ரெண்டு பேருமே ராட்சச கணமா இருந்தாங்க வாழ முடியுமா? அப்படிப்பட்ட கண பொருத்தம் இல்லைனாலையும் வாழவே முடியாது. அல்லது ராட்சச கணம் மனித கணம்னு கூட கொஞ்சம் சண்டை போட்டுட்டே கூட வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மாதிரி கண பொருத்தத்தை பார்க்கணும். அடுத்தது யோனி பொருத்தத்தை பார்க்கணும். அதன் மூலம் தான் தாம்பத்திய சுகம் என்பது. யோனி பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனைகள் தான். இப்போ இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தத்திலே ஒரு 5 பொருத்தங்கள் முக்கியமானது. அதே போல ஜாதக பொருத்தம் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தோஷம் இருக்கு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு ஒரு பெண்ணோட ஜாதகம்னாக்க அது மாங்கல்ய தோஷமாவும் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பாபகிரகத்தோட தொடர்பு அல்லது பாபகிரகத்தோட பார்வை இருக்குனாக்க வாழ்க்கை துணைவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு அர்த்தம். இப்ப 2 தாரம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்ப கொஞ்சம் பொறுமையா கல்யாணம் பண்ணணும். 27 வயசுக்கு மேல குருதச காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணணும். அதே போல அப்படிப்பட்டவர்களுக்கு கட்ட பொருத்தம் பார்த்து ஈக்குவலான பொருத்தமா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களா இருக்கணும். 4ஆம் பாவகத்திலேயோ அல்லது 2ஆம் பாவகத்திலேயோ செவ்வாய் இருந்தா கூட ஓகே. அந்த மாதிரி பரிகார செவ்வாயா இருந்தாக ஓகே. செவ்வாய் தோஷத்திலே பரிகார செவ்வாய்னா பெரிய பாதிப்பை கொடுக்காது. சோ அந்த மாதிரி நாம வந்து பார்க்கணும். லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, ராசிக்கு தான் இருக்குனாக அது மாதிரியான தோஷத்தை நம்ம இதோட இணைக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து
அதை வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும் போது திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய டிவோர்ஸு, கோர்ட்டு, அதே போல வக்கீல் செலவு, மன உளைச்சல், அதற்காக கூடிய உடம்பு பாதிப்பு செலவு இதெல்லாம் தவிர்த்தலாம். அதாவது நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு இருக்கு அப்படின்னாக்க, சுக்கிர தோஷம் இருக்குன்னாக்க வாழ்க்கை துணைவரால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது, அல்லது ஒரு சரியான ஒரு துணை கிடைக்காம இருக்கும். அதாவது இணையான துணை கிடைக்கிறதுக்கு சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசியும் தேவை. அப்ப நீங்க ஸ்ரீரங்கம் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்கு நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க போயிட்டு வரணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் வீட்லயே. வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மன் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சி வெத்தலை மேல வச்சு ஒரு 6 ரூபாய், ஒரு ரூபாய் காயினா 6 காயின் வச்சு வெத்தலை பாக்கு மேலேயே வச்சு 6 வெத்தலை 6 பாக்கு வச்சு நீங்க வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7க்கு சுக்கிர ஓரையில நீங்க மகாலட்சுமி வணங்கிட்டு வர்றது ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தும். சுமங்கலி பூஜையை செய்யலாம். ஒரு 6 பெண்கள், வயதான பெண்களாக இருந்தாலும் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை காலையில வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் கொடுத்துட்டு ஒரு 6 தாம்பூலத்துல நீங்க ஒரு மஞ்சக்கயிறு, புடவை, ஜாக்கெட்டு, பழங்கள், குங்குமம், பொட்டு இதெல்லாம் வச்சு 6 பேர்கிட்டையும் நீங்க கொடுக்கும் போது திருமணம் ஆகும், மேலும் சரியான துணையும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செய்யும் போது நன்மைகளை ஏற்படுத்தும். ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க சுக்கிரன் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல வரன் அமையும். சுக்கிரன் நல்லா இருந்து கலஸ்திர தோஷம் இருக்குனாக்க லேட்டா கல்யாணம் பண்றது நல்லது. கலஸ்திர தோஷம் இருந்து சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாக்க 27 வயதுக்குள்ள உங்களுக்கு அதுவுமே கலஸ்திர தோஷம்ன்றது அதோட வேலையை காட்டும் 27 வயசுக்கு மேல. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது எதிர்பாலினருடைய உறவு, நட்பு எல்லாமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சப்போஸ் நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னாக்க செவ்வாய் உங்க ஜாதகத்துல மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரத்தில் இல்லாம இருந்தாக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க வக்ரம் பெற்று இருந்தாலையும் வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறது, அவங்களுமே பிரிந்து இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறது போன்றவை இருக்கும். ஸோ அவங்களுக்குமே சரியான வரன் அமையாம இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சஷ்டி விரதம் இருந்து 48 நாள் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. முருகனை வழிபாடு செய்யறது நல்லது. நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையில வயதான பெண், சுமங்கலி பெண்ணுக்கு நீங்க துவர பருப்பு தானமா கொடுக்கலாம். ஒரு 9 வாரம் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு சரியான வரன் அமையும். இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சச்சரவுகளோ பிரிவுகளோ ஏற்படாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா பண்ணாலையும் ஒரு சிறப்பான வரனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.